வழக்குகளை வெற்றி பெற்று நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவருடைய நல்லாசையை பெற்று ஐயாவுடைய நம்பிக்கையை பெற்று ஐயாவுடைய லட்சியங்கள் கனவுகளை நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் நமக்கு அளித்த ஒரு வேட்பாளர் இதோ இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று நின்று கொண்டிருக்கின்ற நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு உரிமையோடு இங்கே பாலு அவர்கள் வெற்றி பெற்றால் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக நிச்சயமாக வெற்றி பெறுவார். இந்தியாவின் வளர்ச்சி தொடரும். இதுதான் நமக்கு இன்றைய கட்டத்தில் தேவை. நான் சொல்லியிருக்கின்றேன், இது முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. இந்த முடிவு 57 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற திமுக அண்ணா திமுக வேண்டாம் என்ற முடிவெடுத்து இவர்கள் அல்லாத ஒரு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. இந்த முடிவு அவசியமானது, காலத்தின் கட்டாயம். ஏன் என்று உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் அதற்கு முன்பு நம்முடைய வேட்பாளர் பாலு அவர்களை பற்றி நானும் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் சொன்னது போன்று பாலு அவர்கள் மிக ஒரு சுறுசுறுப்பான ஒரு நபர், ஒரு இளைஞர், மூத்த வழக்கறிஞர். எத்தனையோ வழக்குகளை வென்றிருக்கின்றார். யாருக்கு? கட்சிக்காக, சமுதாயத்திற்காக. தனிப்பட்ட முறையில் அது வேறு. ஆனால் கட்சிக்காக, சமுதாயத்திற்காக, எல்லாவற்றுக்கு மேல் சமூக நீதிக்காக எத்தனையோ வழக்குகளை வென்றிருக்கின்றார். ஐயா அவர்களை பாலு கேச போடு, முடிஞ்சு போச்சு, எப்படியாவது வெற்றி பெறுவார். எனக்கு அதில் பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். அதில் எனக்கு பிடித்தவை இந்த மது கடைகளை மூட வேண்டும், டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மது கடைகளால், தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பகுதிகளில் விபத்துக்கள், சாலை விபத்துகளால் ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்கின்றார்கள் என்ற செய்தி. அதனால் ஐயா அவர்கள் பாலு இந்த தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலையில் உள்ள கடைகள் எல்லாம் மூடக்கூடாது என்று வழக்கு போடுங்க, ஒரு பொதுநல வழக்கு போடுங்கன்னு சொன்னார். உடனடியாக பாலு அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு போட்டார். தேசிய மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளை, டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். இதற்கு காரணங்கள், இவ்வளவு காரணங்கள் சொன்னவுடன் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த அவருடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்ற ஒரு ஆணையை பிறப்பித்தது. எவ்வளவு பெரிய ஒரு வெற்றி இது. நீங்களும் தாய்மார்களும் எவ்வளவு காலமா கேட்டுட்டு இருக்கீங்க, டாஸ்மாக் கடையை மூடுங்க மூடுங்க மூடுங்க. ஆனா இங்க மூடினவன் நம்முடைய கதாநாயகர்கள் உங்களுடைய வேட்பாளரா நின்றுட்டு இருக்கிறாரு. இதை விட உங்களுக்கு ஒரு வேட்பாளர் யாருக்காவது வேணுமா? அதை எதிர்த்து இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு டெல்லி உச்சநீதிமன்றம் போனாங்க. விடுவாங்களா இவங்க? திமுக, அண்ணா திமுக விட்டுடுவாங்களா? இந்த டாஸ்மாக் கடை மூடுவதற்கு விட்டுடுவாங்களா அவங்க? உச்சநீதிமன்றம் மேல்முறையீடுக்கு போனாங்க. அப்பயும் பாலு நேரடியா டெல்லிக்கு போய் அங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்காடி அங்க ஒரு தீர்ப்பு வாங்கினார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன? தேசிய நெடுஞ்சாலை மட்டும் இல்ல, மாநில நெடுஞ்சாலை மட்டும் இல்ல, இந்தியாவில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை, தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை மட்டும் இல்ல, இந்தியாவில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.